வணக்கம் மக்களே. அரசாங்கம் திட்டத்துக்கு 13 லட்சம் ரூபாய் பணம் ஒதுக்கி அந்த வேலையும் முடிச்சிருச்சுன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? நம்பித்தான் ஆகணும். ஏன்னா இந்த கல்வெட்டே வச்சுருக்காங்க. ஆனால் நிஜத்தில் இங்கே என்ன நிலைமை தெரியுமா? வாங்க காட்டுறேன். இந்த கல்வெட்டை நல்லா பாருங்கள். இடம் இக்கரை போலாம்பட்டி ஊராட்சி, செம்மேடு கிராமம். வேலை மோட்டார் மற்றும் பம்ப் அறையுடன் கூடிய கழிவுநீர் தொட்டி கட்டுதல். நிதியாண்டு 2021-22. மதிப்பீடு 13,20,000. மக்கள் பணத்தை இங்கே செலவு பண்ணியிருக்காங்க. இப்போ அப்படியே இங்கே பாருங்க, இதுதான் அந்த 13 லட்சம் ரூபாய் கழிவுநீர் தொட்டி. மோட்டார் ஓடலை, பம்பு அறை பாலடைஞ்சு கிடக்கு. மக்களோட கழிவுநீர் பிரச்சனை இன்னைக்கு அப்படியே தான் இருக்கு. அப்போ இந்த 13 லட்சம் ரூபாய் பணம் எங்கே போச்சு? 2021 ஆரம்பித்த கதை இது. இன்னைக்கு வருஷம் 2026 ஆகுது. 5 வருஷமாக இந்த தெருமக்கள் கொசு தொல்லை, துர்நாற்றம், சுகாதார சீர்கேட்டில் கஷ்டப்பட்டு இருக்காங்க. மழை பெஞ்சா சாக்கடை தண்ணி வீட்டுக்குள்ளே வருது. நம்ம வரி பணத்தில் இவங்க சொகுசாக இருக்க நாம் ஏன் இந்த நரகத்தில் வாழணும்? நாங்கள் சும்மா இருக்கல. இங்கே இருக்கிற ஊராட்சி செயலாளர், தொண்டாமுத்தூர் வட்டார வளர்ச்சி அலுவலர், பிடிஓ எல்லாருக்கிட்டையும் ஆதாரத்தோட புகார் மனு கொடுத்தோம். ஆனால் அதிகாரிங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? ஒரு நடவடிக்கையும் இல்லை. தவறு செஞ்ச கான்ட்ராக்டரையும் ஊழல் பண்ணவங்களையும் காப்பாற்றணும்னு இந்த உள்ளூர் அதிகாரிங்க முயற்சி பண்ணுறாங்கன்னு நமக்கு சந்தேகம் வருது. உள்ளூர் அதிகாரிங்க கைவிரிச்சிட்டாங்க. அதனால் அடுத்து நாங்கள் இதை கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சியர் பார்வைக்கு கொண்டு போகிறோம். இந்த 13,20,000 ரூபாய் ஊழலுக்கு பின்னாடி யார் இருந்தாலும் அவங்க மேலே சட்டம் பாயணும். இந்த வீடியோவை உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் தூங்குகிற அரசு அதிகாரிகள் கண் விழிப்பாங்க. நம்ம தெரு, நம்ம உரிமை, நம்ம கேள்வி கேட்போம். நன்றி.